சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து கார் செட்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வேனும், ஒரு காரும் அங்க வருது. அது வேற யாரும் இல்ல. நம்ம முத்துவுக்கும், மீனாவுக்கும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேன் வாங்கி குடுக்குறோம். அதுக்கு டியூ மட்டும் நீங்க கட்டிக்கிங்க. மத்தபடி இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நெறைய டூர்லாம் போவோம். எங்களோட ஆபீஸ் ட்ரிப்பு இது எல்லாமே உங்களுக்கே குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஒரு ஃப்ளாட் ஓனரு. அவரு தான் அந்த வேனையே எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாப்ல. இதுதான் உனக்கு வேனு நாங்க வாங்கி குடுத்துருக்கோம். இதுக்கு அட்வான்ஸ்லாம் நாங்க பே பண்ணிட்டோம். நீ டியூ மட்டும் கட்டுனா போதும் அப்படின்னு சொல்லி அந்த வேன கிஃப்ட்டா குடுத்துர்றாங்க. மீனாவையும் வர வச்சிருக்காங்களாட்டுக்கு. மீனாவும் வர வச்சு தான் அந்த இதையே குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நீங்க கடவுள் மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு முத்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன ஏற்கனவே 2 காரு, இப்ப புதுசா ஒரு வேனுக்கு வேறயா நம்ம முத்து ஓனர் ஆயிட்டாப்ல. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது, கரெக்ட்டா நம்ம பிஏ அங்க வர்றாப்ல. முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்ல. நம்ம முத்து ஏற்கனவே ஒரு தடவ பார்த்துருக்காப்ல இல்லையா? போலீஸ்ல கூட புடிச்சு குடுத்துருக்கிறாப்ல இல்லையா? அவர் தான் அப்படிங்கிறது முத்துவுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஏற்கனவே ப்ரோமோவுல பார்த்துட்டோம். அவரு என்ன சொல்றாப்ல, இந்த மாதிரி உங்க வீட்ல உங்க அண்ணி இருக்குல்ல ரோகிணி, அது உங்கள எல்லாத்தையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அது பேரு ரோகிணியே இல்ல, கல்யாணி. அது ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பெருசா ஒரு பையன் வேறயா இருக்கான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, கிறிஸு தான். உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அந்த பையன அப்படின்னு சொல்லி, இறந்து பொறந்த செய்திய இப்ப புதுசா சொல்ற மாதிரி சொல்றாப்ல. அப்ப மீனா அன்னைக்கு கிறிஸ கூட கடத்தினவன் இவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படியா உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணுமே, அங்க ஆபீஸ் ரூம் இருக்கு. உட்காருங்க நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் ஆபீஸ் ரூம்ல உட்கார வையா அப்படின்னு சொல்லிட்டு, சிவாஜி படத்துல வர்ற மாதிரி ரூமுக்குள்ள போயிட்டு வெளு வெளுன்னு வெளுத்து அனுப்பி விடுறாப்ல. இதுக்கப்புறம் நம்ம மனோஜும், விஜயாவும் வக்கீல பார்க்க போயிருக்கிறாங்க. கவுன்சிலிங் வருதாட்டுக்கு. கவுன்சிலிங்ல ஒளராம ஒழுங்கா ரோகிணி கூட வாழ விருப்பம் இல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஒளராம சொல்லுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, டைவர்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். முத்துவையும், மீனாவையும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே, முத்துவும், மீனாவும் அங்க வந்துடுறாங்க. மனோஜ் கவுன்சிலிங் போகும்பொழுது இவங்களும் அவங்க கூட இருக்கட்டும். அப்பனா தான் உங்களோட ஃபேமிலி ஃபுல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நெனைப்பாங்க. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொல்லிடுறாப்ல. அப்கமிங்ல இந்த ரோகிணி இத வச்சு என்ன பிளான் பண்ண போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.